Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இதில் 1 மார்க்லையும் மார்க் பண்ணியிருக்கோம். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக ஒவ்வொரு சாப்டர் வைஸாக கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்களா போதும். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருப்போம். ஸோ அதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருக்கேன். 7 1 மார்க்கில் ஏபிசி 3 செட்டும் கொடுத்துட்டு என்ன ஏ யூனிட் சி கிராஸ் பின்னா ஆப்ஷன் சி 12. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ரிலேஷன் கொடுத்துட்டு ஆப்ஷன் சி 4 9 25 14 121. தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவல் டு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கேட்டிருக்காங்க. இது புக் பேக்கில் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ 7. ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஃபங்க்ஷன் விச் இஸ் குவாட்ராட்டிக் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து எஸ்ஷிஎஃப் எல்சிஎம் செகண்ட் சாப்டரில் இருக்கிற கொஸ்டின் ஆப்ஷன் பி 2. சிக்ஸ்த் கொஸ்டின் F1 F2 கம்பேர் பண்ணுறது ஆப்ஷன் டி 11. செவன்த் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஏபியோட கம்பேர் பண்ணிக்கிறோம் ஆப்ஷன் சி 8. ஓவரால் 7 1 வரை டேட்டா புக் பேக்கில் இருந்தால் கேட்டு நீங்கள் புக் பேக்கில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பேன், அதை கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்தது வந்து 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின் ஏ செட் கொடுத்துட்டு பி வந்து பிரைம் நம்பர் லெஸ் தென் 10. அப்போ பிரைம் நம்பர் லெஸ் தென் 10 சொல்லும் போது 1 கிடையாது ஃபஸ்ட்டு பிரைம், ஏன்னா 1 இஸ் ஓன் நம்பர் நேச்சுரல் நம்பர் கம்பேர் பண்ணக்கூடியது. அப்போ 2 3 5 7 2 3 5 7 வரைக்கும் எழுதிட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் நம்ம கம்பேர் பண்ண போது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 9th கொஸ்டின் கேட்டிருக்கேன் டிட்டர்மின் டொமைன் அண்ட் ரொம்ப சிம்பிள் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 10th சம் ரொம்ப முக்கியம். இந்த சம்மில் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏவும் பியும் ஃபேக்டர் மெத்தடில் சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் 11th சம் வந்து இதில் சால்வ் சம் இதில் வந்து மோட் சம் கேட்டு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் 11th கொஸ்டின். 12th கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டர்ம்ஸ். இது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா நமக்கே தெரியும். n = L - A / T + 1. அப்போ A = 3. நெக்ஸ்ட் D = வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கான காமன் டிஃபரன்ஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக n = L - A / T + 1 போட்டலாம். 13th சம் f(x) தட் மீன்ஸ் காம்போசிட் ஃபங்க்ஷனில் இருக்குது. 14th சம் ரொம்ப சிம்பிள் சம் ஏரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் இது வந்து கிராஃப் ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்கில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப முக்கியமான 15th கொஸ்டின் ஏ கிராஸ் பி யூனியன் சியும் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் கம்பேர் பண்ண. 16th f(x) இதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 17th கொஸ்டின் வந்து யூக்ளிட் எஸ்-ஷேப் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். 18th ரொம்ப முக்கியமான சம். இந்த சம் நம்ம சேனலில் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இது F1 இதில் வந்து P1 X1 கம்பேர் பண்ண ஃபேக்டரில் ஒவ்வொரு டேபிளாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் கன்செக்டிவ் டர்ம் தட் மீன்ஸ் சம் ஆஃப் 3 கன்செக்டிவ் டர்ம்ஸ் ஆஃப் ஏபி கொடுத்துருக்காங்க. அப்போ A - D A + D. அப்போ நம்ம பார்த்தா சம் ஆஃப் 3 A - D + A + Dல கம்பேர் பண்ணி போடக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 20th கொஸ்டின் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் பிட்வீன். இதில் வந்து இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா Sn = n/2 A + L போடக்கூடிய இது புக் பேக்கில் இருக்க சம் தான். 21st வந்து காம்போசிட் ஃபங்க்ஷன். இதுவுமே ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் ஸ்கேல் ஃபேக்டர் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் கம்பேர் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக ஓவராலாக இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷன் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் C 12. செகண்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஏ மற்றும் பி சொல்லணும். ஆப்ஷன் D தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா E 3, -2. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஆர் 7. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 3. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் 8. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து யூக்ளிட் கம்பேர் ஆப்ஷன் ஆர் தட் மீன்ஸ் 0 1 8. செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகா காரணி அந்த பகா எண்ணி அடுக்கிலையும் கொடுத்து 3 ஆப்ஷன் சி. ஓவராலாக இதில் எல்லா கொஸ்டின் டேரெக்டாக புக் பேக்லேருந்து கேட்டிருக்கோம். இதில் வந்து புக் பேக்லேருந்து மற்றபடி எல்லாமே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் ஆல்ரெடி சொன்னதான் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் சியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்று கேட்டிருக்காங்க. ஏரோ டயக்ராம் கொடுத்துட்டு அதில் கணக்கட்டமைப்பு முறையும் பட்டியல் முறையும் கேட்டிருக்காங்க. 10th கொஸ்டின் சார்பாக வச்சு ரொம்ப டேரெக்டாக கம்பேர் பண்ணிக்கலாம். 11th கொஸ்டின் காம்போசிட் ஃபங்க்ஷன் கம்பேர் பண்ணி கேவோட வேல்யூ. 12th சம் ஆல்ரெடி அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது எந்தெந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்களோ ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். இதில் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க ரொம்ப முக்கியமான சம். 54 எத்தனாவது உறுப்புனா n கண்டு. அப்போ n = L - A / D + 1 போடக்கூடியது. 14th சம் f(x)ல கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனிட்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 16th சம் வந்து ஏரோ டயக்ராம் கம்பேர் பண்ணிக்கூட. 17th f(x). 18th வந்து பார்த்தீங்கன்னா f(x)ல கம்பேர் பண்ணி. 19th வந்து GCD. 20th சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 21st ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன். ப்ராக்டிக்கல் ஜாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈஸியாக ஓவராலாக இதில் பார்த்த 2 கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் செஷன் யூஸ் பண்ணிங்க. தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் வந்து மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதில் இருக்க எல்லா கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சம் எல்லாமே மார்க் பண்ணி
எல்லா செம்மே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா செம்மையும் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.